சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து பொருத்தமாக இருக்கு. பேரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என்று மாற்றி இருப்பது. ஆதி திராவிடர் அந்த துறையை இப்ப சமூக நீதித்துறையை மாற்றி இருக்கீங்க. உங்களுடைய விசிகா ரவிக்குமார் அவர்கள் இதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அந்த அமைச்சரா இருந்திருக்கீங்க, இதற்கு என்ன பதில்? இல்லைன்னா இது சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து சமூக நீதிக்கான ஒரு விடுதலை, அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவது தான். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பார். இது என்ன அப்படிங்கிறது அவங்க எங்கள் கட்சி முடிவெடுத்து நிலைப்பாடு எடுத்து அறிவிப்பாங்க. இல்லை, அது இது பொருத்தமாக இருக்குது. நாங்கள் வந்து சமூக நீதிக்காகத்தான் போராடுற துறை இது. அதனால் இந்த துறை சம்பந்தமாக வந்து சமூக நீதித்துறை, அதற்குள்ளே ஆதிரோட நலத்துறை, அதற்குள்ளே வந்து பழங்குடியினர் தன்னுடைய இல்லை அது இல்லை அப்படி இல்லை. நாங்கள் இப்போ நீங்கள் அவர் சொன்னது போல் மனுக்கள் வாங்குறாங்க, வர்றவங்க யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மக்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு தான் இது வந்து அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது வந்து பழங்குடியினர் துறையவோ வந்து மட்டுப்படுத்தாது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது பேரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதில் எந்த அரசியலும் இல்லை. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை, அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றி இருப்பது இப்போது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என இடஒதுக்கீடு பெறுகிற அனைத்து பிரிவினரையும் குறிக்கிற ஒன்று. ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.